வளமையா நாங்க கஃன் சீலையை கிழிச்சு வச்சுதான் இப்படித்தான் கஃன் செய்யறேன்னு காட்டுறோம். ஆனா இப்ப என்ன பிரச்சனை நடக்குது தெரியுமா? கஃன் கிழிக்கையே எங்களில் அதிகமானவர்களுக்கு தெரியாது. ஜனாசா வீட்டிலிருந்து ஒரு மௌலவிக்கோ அல்லது ஒரு லெப்பைக்கோ கோல் எடுத்து கஃன் கிழிக்கணும் வாங்கன்னு கூப்பிட்டு கஃனை அவர கையால கிழிச்சு கொடுத்தது பிறகுதான் ஜனாசாவை கஃன் செய்யறது பார்க்கிறோம். கணியத்துக்குரிய சோதரர், அதனால இன்றைய வகுப்பு நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம் என்றால், எப்படி கஃன் சீலையை கிழிக்கிறங்கிறது தான் முதலாவது பாடம். அது எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அதற்கு ஒரு மௌலவி ஒரு லெப்பை வர வேண்டும் என்ன எந்த அவசியம் இல்லை. 3 சீலை கிழிக்க தெரியாது. 3 சீலை ஒரு ஜனாசாக்கு ஏத்த மாதிரி கிழிக்கணும். ஆகலேஸ் அது எப்படின்னு காட்டுறேன் பாருங்க. எல்லாத்தையும் எடுத்து மேல. அதனால ஒரு ஜனாசா கஃன் செட்டு புதுசா வாங்கி ஒரு எல்லாத்தையும் மேல எடுத்து ஒரு ஜனாசா கஃன் செட்டில் இப்படி ஜனாசாவுக்கான கஃன் சீல் இருக்கு முதலாவது. ரெண்டாவது 2 பன்னீர் போத்தல் இருக்கு. என்னதுக்கு என்று சொல்றேன், பஞ்சு வச்சிருப்பாங்க. சில தேவையில்லாத சாமானம் இருக்கு, தேவைப்பட்ட சாமானம் இருக்கு. ஜனாசாவை குளிப்பாட்டும் போது அவுரத்து மறைக்கப்படும், அது முக்கியம். அது ஜனாசாவாக இருந்தாலும் குளிப்பாற்ற ஆள் கூட அவுரத்தை பார்க்கலாம். அவுரத் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மறைக்கப்படாது. எப்படிங்கிறத நம்ம ஆளை படுக்க வச்சு காட்டும். அப்ப இப்படி ஒரு அவுரத்தை மறைக்கிறதுக்கு சோப்பு தான் வேணும் என்பதல்ல. சோப்பு சீலையை போட்டா தண்ணியை ஊத்துனா அவுரத்து விளங்காது. வெள்ளை சீலையை போட்டு தண்ணியை ஊத்துனீங்கன்னா அவுரத்து விளங்கும். அப்ப சோப்போ கருப்போ அல்லது என்ன டார்க் நிறமான கலரோ நாங்க பாவிக்கலாம். ஆனா கஃன் செட்டோட சோப்பு தான் பெரும்பாலும் வரும். இப்படி ஒன்று சோப்பு வச்சிருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி நகத்துக்குள்ள ஊத்தெடுக்கிறதுக்கு ஈக்கில் வச்சிருப்பாங்க, இது அவசியம் இல்லை. நகத்துக்குள்ள ஊத்தெடுக்கிறதுக்கு ஈக்கில் வச்சிருப்பாங்க, இது அவசியம் இல்லை, கடமை இல்லை. அதே நேரம் இந்த பஞ்சு வச்சிருப்பாங்க, மூக்குக்குள்ள பஞ்சு, காதுக்குள்ள பஞ்சு. இது அவசியம் ஏற்பட்டால் மட்டும். ஒரு ஜனாசாவுக்கு ரத்தம் பிளட் லீக் ஆகி கொண்டிருக்கு, அல்லது அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்த மாதிரி பேர் வெட்டி வந்திருந்தால், கெனுலா போட்டிருந்தால், கெனுலா போட்ட இடத்துல ரத்தம் வருது என்றால் இந்த பஞ்சை யூஸ் பண்ணலாம். வச்சு ஒரு சின்ன பிளாஸ்டர் ஒட்டி விட்டா சரி. காதால மூக்கால ரத்தம் வந்தா வைக்கலாம். அது அல்லாமல் மாற்று மதத்தவர்களை போல மூக்குக்குள்ள பஞ்சு வைக்கிறது, காதுக்குள்ள பஞ்சு வைக்கிறது மார்க்கம் இல்லை. எனவே இந்த பஞ்சு பக்கெட் நம்ம அவசரத்துக்கு யூஸ் பண்றது. அடுத்தது ஒரு அத்தர் போத்தல் இருக்கும், இது நாங்க கஃனுக்கு மேல பூசலாம். இந்த ஊசி நூல் இருக்கும், இதுவும் அவசியம் இல்லை. ஜனாசா கஃன் சீலே நம்ம தைக்கிறல்ல, அழகா நம்ம கஃன் செய்யலாம், இது அவசியம் இல்லை. ஒரு பிளேட்டின் இருக்கும், இந்த பிளேட்டால தான் நாங்க கஃன் சீலையை கிழிக்க போறோம். அதே நேரம் கற்பூரம் இருக்கும். இந்த கற்பூர கட்டிகள் 4 இருக்கும். கணியத்துக்குரிய சோழர்களே, இந்த பன்னீரை நான் கற்பூரம் என்று ஒரு தண்ணி வச்சுக்க பாருங்க, ஒரு பக்கெட். இந்த அளவுக்கு கரைக்க இயலாது. ஒரு சின்ன ஒரு தண்ணி கோப்பையில இந்த கற்பூரத்தையும் இந்த என்னது பன்னீரையும் ஊற்றி நாங்க கரைச்சு கொள்ளணும். அது எப்படிங்கிறத நான் சொல்றேன். இவ்வளவுதான் ஒரு கஃன் செட்டில் வரக்கூடிய சாமான். இவ்வளவுதான் ஒரு கஃன் செட்டில் வரக்கூடிய ஒரு சாமான். பாய் எடுங்க, பாய். நம்ம இந்த சந்துக்கு கீழே போடுவோம் பாய், அந்த பாயை தான் பெண்ணுக்கு. ஓ சந்தன குச்சி பிரிக்கும், இதுவும் தேவை. மனம் பூசுறோம். சந்தன குச்சியை நம்ம கொளுத்தி வச்சால் அது கிட்டத்தட்ட மாற்று மதத்தவர்கள் மாதிரி. தலைமாட்டில சிலர் ஒரு சந்தன குச்சியை கும்பமா குமிச்சு வச்சிருப்பாங்க. அது நாங்கள் மாற்று மதத்தவர்களுடைய ஜனாசாலம் பார்த்திப்போம். இஸ்லாத்துல அப்படி ஒன்று இல்லை. நாங்க அழகா அத்தர் பூசினாலே போதும், இதுவும் தேவையில்லை. இப்ப கணியத்துக்குரிய சோதரிலே, ஒரு ஜனாசாக்கு நாங்க எப்படி கஃன் சீலை கிழிக்கிறோம்? முதலாவது ஜனாசா எவ்வளவு அளவுங்கிறது நாங்க குத்து மதிப்பாக ஒரு அளவு எடுக்கணும். ஏன் தெரியுமா? ஜனாசா சீலையை நாங்க கிழிச்சதுக்கு பிறகு அது கொட்டான் ஆயிட்டு சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏன்? முன்னுக்கும் பின்னுக்கும் ஜனாசாவை பிடிச்சு கட்டி தூக்குறதுக்கு ஒரு அளவு விட்டுத்தான் நாங்க ஜனாசா சீலை கிழிக்கணும். அதனால குத்து மதிப்பாக இவர் 6 அடி தான் இருப்பார், 5 அடி தான் இருப்பார் என்றால் 1 அடி அல்லது 1.5 அடியை நாங்க கூடுதலாக எடுத்துக்கொள்ளும். அல்லது ஆக ஏற்றம் என்ன தெரியுமா? ஜனாசா கட்டில் இருக்கும் போதே அதை அளந்து பார்த்து அந்த அளவுக்கு நாங்க சீலையை கிழிச்சிடும் சொன்னால் எங்களுக்கு எந்த விதமான இடையூறுகளும் கஃன் செய்யக்கூட இருக்காது. அப்ப நாங்க ஜனாசா சீலையை கிழிக்க கூட 2 பேர் போதும். ஒரு ஆள் வெட்டுறதுக்கு, ஒரு ஆள் கிழிக்கிறது. இப்ப இந்த பிளேட்டின் எடுக்கிறாங்க, கவனமா ஊராயி. இப்ப இந்த சீலையை கணியத்துக்குரிய சோறுல, இது பெரிய சீலை. நீங்க கஃன் கிழிச்சும் இந்த சீலை கிட்டத்தட்ட பல அடிகள் மிஞ்சும். இப்ப இந்த சீலையை நாங்க 3 சீலை கிழிக்கணும். இந்த சீலையை நாங்க 3 சீலை கிழிக்கணும். அதான் முதலாவது ஸ்டெப், முதலாவது படித்தரம். இந்த சீலையை ஜனாசாட அளவுக்கு
நபிகளார் 3 சீலைகளால் கஃன் செய்யப்பட்டார்கள் என்பது மாதிரி நாங்க 3 சீலைகள் கிழித்துக் கொள்ளும். அதை லேசா அளக்கிறதுக்கு நாங்க எங்கட இந்த முடன்கை வரைக்கும் அளக்கலாம். 1 2 3 4 5 6 6 அடிக்கு மேல ஆள் இருப்பாராக இருந்தால் 1 அடி அல்லது 1.5 அடியை நம்ம கூட எடுக்கலாம். இப்ப பாருங்க, அதை இழுத்து பிடிங்க தொங்கல, இவ்வளவுக்கு வந்துடும் ஒரு சீலை. விடத்துல பிளேட்டினால ஒரு வெட்டு, சின்ன ஒரு வெட்டி போட்டு இதை எப்படி பிடிச்சி இப்படி கிழிச்சா ஒரு துண்டு சரி. இந்த துண்டை இதுல வச்சு திரும்ப இது அளந்தா சரி. இதழங்க இந்த துண்டை இதுல வச்சு, ஏன்னா நம்ம அரடி கூட எடுத்திருக்கோம், திரும்ப கையால் அளந்தோம்னா முன்னுக்கு பின்னுக்கு கொட்டான ஆகலாம். அதால இந்த துண்டுலையே வச்சு அந்த துண்டோட நீளத்துக்கு அதையும் ஒரு கிளி கிழிச்சு கொள்ளும். ரைட், அவட ஒரு வெட்டு. கவனம் கை. ரைட், 2 சீலை சரி. அந்த தோங்கல தான், இந்த தோங்கல தான், அதுதான் இதுதான். ரைட், 3வது சுண்டு. அதுல வெட்டுங்க, வெட்டு போடும். ரைட், இப்ப நம்ம கணியத்துக்குரிய சகோதரிலே 6 அளவுக்கு 3 துணி வெட்டிரியும். இதை நம்ம ஓரமா வைப்போம். முதலாவது. 2வது பாயடுங்க, பாயெடுத்த. இப்ப நமக்கு இவ்வளவு சீலை மிச்சம் மாதிரி இதுக்கு வேலை இருக்கு. அந்த பாய் என்ன வேலைண்டா, பாய்க்கு கீழுக்கு நம்ம பாய கடைசியா கட்டும் போது 3 துண்டு போகணும். தலைமாட்டுக்கு, இடுப்புக்கும், அதே மாதிரி கால் மாட்டு. அதே மாதிரி பாய்க்கு மேல ஜனாசா வச்சா கஃன் சீலையை கட்டுறதுக்கு 3 துண்டு போகணும். அப்ப மொத்தம் 6 துண்டு நம்ம கிழிச்செடுக்கணும். அது மிக லேசானது. ஜனாசா அகலமாக இருக்குமெண்டா இப்படி 2 துண்டை முடிஞ்சு கொண்டா சரி. அப்ப 6 12 துண்டு தேவைப்படும். 2 3 4 5 வெட்டு போடும். 9 10 11 12 லேசி இப்படி வெட்டி போட்டு ஒவ்வொன்றா கிழிச்சு எடுத்தா சரி. இனிமேல் இந்த சீலை தேவைப்படாது. இப்படி 2 சீலையில கொண்டு நம்ம முடிச்சு போட்டுக்கொள்ளும். 1 3. இதுல 1 நம்ம இப்படி தலைமாட்டுக்கு பாய போறது முதல் கீழே வைக்கிறது. 1 இடுப்பு பகுதி, இன்னொன்று கால் மாட்டு. இப்படி போட்டு இதுக்கு மேலதான் நாங்க பாய விரிக்கிறது. பாய விரிச்சு போட்டு பாய்க்கு மேலுக்கு 3 துண்டு போடணும். தலைமாட்டில் 1
இடுப்பு பகுதி கொண்டு கால் பகுதி கொண்டு இப்படி போட்டு வச்சு போட்டுக்கணும். இதுக்குரிய சோறுல இப்ப நம்ம கிழிச்ச கஃன் சீலை இதுக்கு மேலதான் பிரிக்கிறது. இப்ப நம்ம 3 சீலைகள் பிரிச்செடுத்தீங்க. இதை எப்படி நம்ம கஃனுக்கு விரிக்கிறங்கிறதுல ஒரு சின்ன டெக்னிக் உண்டு. அதை நம்ம சரியா பார்த்தோம்னா கஃன் சீலை நீங்க எப்படி ஜனாசாவை தூக்குனாலும் பிரியாது. அதுக்கு தைக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இது எப்படி இது முதலாவது சீலை, இது 2 பட்டு இப்படி பிரித்தீங்கன்னா இப்படி அகலமா வரும். முதலாவது சீலையை நாம கஃன் செய்ய போல அரவாசி பகுதி வெளியேறியது. அரவாசி பகுதி வெளியேறியது பாருங்க, இவ்வளவுதான் இருக்கு அரவாசி. 2வது சீலை எடுத்து இந்த அரவாசியில பின்னல்ல போடுறோம். இங்க அரவாசி இருக்கு, அந்த அரவாசிக்கு மேல இந்த அரவாசை போடும். போட்டா இது அப்படி பின்னல் மாதிரி ஜனாசாவை தூக்கி மேலுக்கு வச்ச உடனே அந்த சீலை என்ன செய்யாது, ஒன்றோட ஒன்று விலகாது. அந்த டெக்னிக்கை மட்டும் பார்த்து இப்படி போடுறோம். 3வது சீலை எடுத்து தான் இது நம்ம ஜனாசாவை கஃன் செய்யக்கூட தேவைப்படும். அதால இந்த சீலையை சும்மா சுத்தி வச்சாலும் சரி, அல்லது இப்படி நடுவுல போட்டுட்டு ஜனாசாட வலது பக்க சீலையை இப்படி மடிக்கணும். ஆக சிம்பிள். ஜனாசாட வலது பக்க சீலையை இப்படி மடிக்கும், இடது பக்க சீலைய இப்படி மடிக்கும். தலைமாட்டை இப்படி கூட்டி நம்ம என்ன வச்சுக்கிற சீலையை ஒரு சுருக்கு முடிச்சு. ஏன் இதை செஞ்சு வைக்க போறோம், குளிப்பாண்டத்து பிறகுதான் எடுக்க போறோம். ஒரு சுருக்கு முடிச்சு, நடுவுல ஒரு சுருக்கு முடிச்சு, கால் மாட்டுல ஒரு சுருக்கு முடிச்சு போட்டு இதை இப்படி வச்சு பாயை முதலாவது வலது பக்கம், இடது பக்கம் படிங்க. இது கொஞ்சம் பெரிய பாய் ஜனாசா கூட வார பாய், கஃனோட சின்ன பாயை இப்படி முடிச்சு. இது நம்ம குளிப்பாடுறதுக்கு முதல் கஃன் கிழித்தல். இவ்வளவுதான் ஆக சிம்பிள். இது எல்லாரும் செய்யலாமா இல்லையா? இப்படி மடிச்சு கொண்டு வைக்க ஒரு இடத்துல. திரும்ப ஜனாசா குளிப்பாண்டது பிறகு இதை ஒரு இடத்துல விரிச்சு நம்ம அப்படியே விரிச்சு போடும். முதல் கீழே மேல போட்ட மேல 3வது சீலை அதை எடுத்து போட்டு அந்த பின்னல்ல ஜனாசா வச்சு 3வது சீலையால பெக் பண்ணி இதே மாதிரி திரும்ப சுத்தினா ஜனாசா ரெடி மக்பராக போறது. அது எப்படிங்கிறது நம்ம கடைசியில பார்ப்போம். முதல் கஃன் கிழித்தலுங்கிறது இவ்வளவுதான். 3 சீலையை ஆள்ற அளவுக்கு வெட்டி எடுக்கிறது. மர பாக்கி கீழே போடுவதற்கும் பாக்கி மேல போடுவதற்கும் கட்டுறதுக்குரிய நாடாவை தயார்படுத்தினால் இவ்வளவுதான் ஒரு ஜனாசாவுக்கான கஃன் சீலை. இப்ப நான் சொன்ன மாதிரி பாவாடை இல்ல, உள்சீல் இல்ல, உள் சட்டை இல்ல, தொப்பி இல்ல, உள் அணிகள் எதுவுமே இல்ல, தலைப்பாக இல்ல, ஒன்றுமே இல்ல, வெறும் 3 சீலை. தாராளமா ஒரு ஜனாசாவை அழகா நாங்க செய்யலாம், கஃன் செய்யலாம். அதை நம்ம இறுதியா பார்ப்போம். இப்ப கணியத்துக்குரிய சவுல குளிப்பாட்டுதல். மேலும் குளிப்பாட்டுறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவுடைய எல்லா காரியங்களையும் ஒற்றைப்படையா தான் சொல்லியா. ஜனாசாவை குளிப்பாட்டும் போதும் தாங்க தண்ணி ஊத்துற போதும் ஒற்றைப்படையா ஊத்தணும். அதே மாதிரி நம்ம பயன்படுத்துகிற சாமானும் ஒற்றைப்படை. முதலாவது தண்ணீர், 2வது இலந்த இலை கலந்த நீர். இலந்த இலை எல்லா இடத்தையும் இல்ல, கொஞ்ச இடத்துல அதை பிச்சுக்கிட்டு வந்து ஒரு பிளெண்டர்ல போட்டு ஜூஸ் மாதிரி அடிச்சு ஒரு தண்ணி பக்கெட்ல ஊத்தி கரைச்செடுத்த சொன்னால் இலந்த இலை நீர் ரெடி. இலந்த இலை இல்லையா கஷ்டப்பட தேவையில்லை. சில ஊர்கள்ல இல்ல, சவர்க்காரத்தை நாங்க சோப் வந்து விடுங்க, கஃன் செட்டோட சோப் வரும். இந்த சோப்பை நாங்க என்ன செய்யணும்னா கையால ஈரத்தை படுத்தி இப்படியே கசக்க கசக்க தண்ணிக்குள்ள நுரையா வரும். எனவே நாங்க இந்த இலந்தை இலையினுடைய பக்கெட்ல தான் எழுதி பாருங்க, இலந்தை இலை நீர் அல்லது சவர்க்கார கரைசல். இலந்தையில கிடைச்சா இலந்தையில எடுக்கிறது ஏற்றமானது. இலந்தையில இல்லாட்டி நாங்க இந்த சவர்க்காரத்தை கரைச்சு ஒரு பக்கெட்ல தண்ணியா எடுக்கும். அப்ப முதலாவது பக்கெட் தண்ணீர், 2வது பக்கெட் இலந்தை இலை நீர் அல்லது சவர்க்கார கரைசல், 3வது பக்கெட் தான் நான் சொன்ன கற்பூரம். அந்த இதை தான் இது போட்டு இதை நாங்க இந்த அளவுக்கு வாளியில கரைக்கிறது அளவுக்கு வராது. நாங்க ஒரு எங்கட ஊட்ட தண்ணி கோப்பையில இந்த கற்பூரத்தை போட்டு இந்த ரோஸ் வாட்டர் இந்த பன்னீரை ஊத்தி நல்லா கசக்கி அதை பிழிஞ்சு எடுத்தோம்னு சொன்னா நல்லா கசக்கி தூள் இல்லாம கரைச்சி எடுத்தோம்னா 3வதும் ரெடி. இந்த 3 தான் நாங்க குளிப்பாடுறதுக்கு தேவை.
எப்படி குளிப்பாட்டணுங்கிறத இப்ப பாப்போம். கணித்து ஊத்துறதுக்கு ஒரு பக்கெட் இருந்தா சரி. வாங்க மேல வாங்க. போன 2 வருஷத்துக்கு முதலும் தான் ஜனாசா. மாஷா அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யும். ஓ பாடு சரி. இப்ப கற்பூரத்தை வைங்க, இதையும் வைங்க. தண்ணியால இப்படி குளிப்பாட்டன்னு பார்ப்போம். இப்போ முதலாவது பக்கெட் தண்ணி. முதலாவது தண்ணியால குளிப்பாட்டம், 2வது தான் இலந்தையிலால குளிப்பாட்டம், கடைசியாக கற்பூரத்தை ஆக்கி கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது வலப்பக்கத்தில் இருந்து ஆரம்பியுங்கள், வுது செய்யக்கூடிய உறுப்பில் இருந்து குளிப்பாட்ட ஆரம்பியுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப நாங்க வுது செய்யற முதலாவது உறுப்பு எது கணியத்துக்குரிய சொல்ல, எங்கட கை. கையினுடைய வலது கை எது? எங்கட இந்த பக்கம் இருக்கிறதா வலது கை நாய். அப்ப நாங்க முதல் தண்ணி ஊத்தணும் இந்த வலது கையில இருந்து. இதான் குளிப்பாட்டுற முறை. இப்ப ஜனாசா இப்படி இருக்கா, குளிப்பாட்டுறதுக்கு முதல் அந்த அவுரத் சீலை எடுங்க, இந்த சோப் சீலை, அந்த மிஞ்சின துணியை தான், மிஞ்சின சீலை தான். இப்ப நாங்க ஒரு இதை கவனிக்கணும். இப்ப ஜனாசா கட்டில்ல குளிப்பாடுறதுக்கு முதல் ஒரு வெள்ளச்சீலையால போத்தி வச்சிருப்பான். இப்ப நாங்க குளிப்பாட்ட கூட அந்த வெள்ளச்சீலையை எடுக்கணும், எடுத்து போட்டு தான் குளிப்பாட்டும். வெள்ளச்சீலையை சிலர் அவசரப்பட்டு இந்த அவுரத்துல சீலையை போடாம டக்குன்னு இழுத்தாங்க அடிச்சுன்னா பாத்துக்க நிக்கிற எல்லாருக்கும் அவுரத்து விளங்கிடும். அப்ப அதால ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இப்படி ஒரு ஜனாசா சும்மா உதாரணத்துக்கு காட்டும், வெள்ளச்சீலையால மூடி இருக்கு ஃபுல்லா. ஜனாசாவை நாங்க குளிப்பாட்ட போறோம், ரூமுக்குள்ள ஒரு 10 பேர் தான் நிக்கமெண்டா. இந்த சீலையை எடுக்கிறதுக்கு முதல் இந்த அவுரத்து சீலையை கணியத்துக்குரிய சகோதரர்களை ஜனாசாட அவுரத்துல போடும். ஆணாக இருந்தால் அவர தொப்புள்ள இருந்து அவர இந்த முடங்கால் வரைக்கும் மறைக்கும். பெண்ணாக இருந்தால் அவங்களோட தோல் புயம் நை, அவங்களோட மேல் பகுதி எதுவுமே தெரியக்கூடாது. இப்படி போட்டுட்டு இதை 2 பேர் பிடிக்க, இதை பிடிங்க இப்படி, இந்த சீலையை அப்படி உருவி எடுத்தா சரி, இவ்வளவுதான். இதை உருவி எடுத்தீங்கன்னா ஜனாசாட அவுரத்து இந்த சீலையால மறைக்கப்பட்டும். ஜனாசாட எந்த அவுரத்தும் எங்களுக்கு தெரியாது, பார்க்கறது ஹராம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஜனாசாட அவுரத்தை பார்ப்பதோ தேவையில்லாமல் ஜனாசாவின் உறுப்புகளில் கை வைப்பதோ தடை. அது உயிரோடு இருக்கும் போது உள்ள சட்டம் தான் மரணிச்சால். அப்ப பெண்ணாக இருந்தா இப்படி நாங்க அவங்களோட சதுர் நெஞ்சிலிருந்து ஃபுல்லா மூடணும். ஆணாக இருந்தால் இந்த தொப்புள் பகுதியிலிருந்து முடங்கால் வரைக்கும் நாங்க ஃபுல்லா ஜனாசாவை இப்படியே மூடி வைப்போம். மூடி வச்சு போட்டு இப்ப முதலாவது தண்ணீரால நாங்க குளிப்பாட்டோம். குளிப்பாட்டக்கூடியவர்கள் ஜனாசாட உடம்புல உள்ள அழுக்குகளை நம்ம தேய்ச்சி கழுவுறதுக்காக கையில ஒரு கிளவுஸ் போடுறது ஏற்றமானது, அல்லது ஒரு சீலையை நாங்க பிச்சு சுத்தி கொள்வது ஏற்றமானது. இப்ப நாங்க தண்ணீரால குளிப்பாட்டும் போது நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்கள், எல்லாம் ஒற்றைப்படையாக இருக்கணும். தண்ணியை ஊத்தக்குள்ள 1, 2, 3, 5 உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அதிகரிக்கலாம். முடிக்க கூட ஒற்றைப்படையா முடிக்கணும். முடிக்கும் போது ஒற்றைப்படையாக முடிக்கணும். நீங்க 11ல முடிச்சாலும் சரி, 13ல முடிச்சாலும் சரி, 15ல முடிச்சாலும் சரி, எவ்வளவுக்கு தேவைப்படுதோ அவ்வளவுக்கு எடுத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தண்ணி எடுத்து முதலாவது இந்த வலது கையிலிருந்து தான் நாங்க பிஸ்மி சொல்லி ஊத்தும். வலதுல இருந்து வலது சந்து மட்டும் ஊத்தி கொண்டு விடுறோம். இதான் முதலாவது ஸ்டெப். முதலாவது ஒரு சரம் தண்ணியை ஊத்தி கொண்டு இங்க விடுறோம். திரும்ப நாங்க கையை கழுவுனது போறோம். எங்க இருந்து ஆரம்பிப்போம்? வாயி நாசுக்கு தண்ணி செலுத்துவோம், வுது செய்வோம். திரும்ப நாங்க தண்ணீர் எடுத்து கண்ணியத்துக்குரிய சோழர்களே முகத்துல நேரடியாக தண்ணியை ஊத்தாம, அவரும் ஜனாசாவாக இருந்தாலும் அவர் மனிதர், அவர் உயிரோடு இருக்கிறவரை போல வேதனையை உணர்வார் என்பதனால் சலாருன்னு தண்ணியை ஊத்தக்கூடாது. அந்த தண்ணீரை நாங்க எடுத்து தலைமாட்டில் எங்கட கையை இப்படி தாங்கி பிடிச்சி எங்கட கையிட விரல்களுடைய இடுக்குகளுக்குள்ளால தண்ணி அவர மூத்துக்கு படுற மாதிரி ஊத்தணும். சின்ன சின்ன ஹிக்மத் எழுதிருக்கு. அப்ப ஜனாசாட வாய் திறந்திருக்குமாக இருந்தால் குளிப்பாட்ட கூட நிக்கிறார்கள் அந்த நாடியையும் தலையையும் பிடிச்சி இப்படி அமைத்தி பிடிக்கணும், வாய்க்கு உள்ளுக்கு தண்ணி போகாம. ஏன்னா உள்ளுக்கு தண்ணி போனிச்சுட்டா ஜனாசாவை புரட்டும் போது கஃன் செஞ்சதுக்கு பின்னாடி திரும்ப அந்த தண்ணி வெளியாகும். வெளியானா கஃன் ஈரமாயிடும். அப்ப அதனால நிக்கிறார்கள் என்ன செய்யணும்டா, வாயை அப்படி சேர்த்து அப்படி அண்டி பிடிச்சா சரி, இப்படி அண்டி பிடிச்சா வாய்க்கே போவாது. அப்ப நாங்க முகத்துல தண்ணியை ஊத்துவோம். இங்க ஊத்தி தலை, இந்த தலை மாடையில நாங்க அப்படி குடைந்து நிக்கிறார்கள் கழுவணும் கூட. ஒரு ஆள் ஊத்த, மற்றவர்கள் தலை தாடி இருந்தா தாடியெல்லாம் தண்ணியை குடைஞ்சு முழுசாக ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டி முடிக்கும். திரும்ப தண்ணி எடுக்கும். அப்ப 2 தரம் ஊத்தியாச்சு. திரும்ப 3வது இப்படியோ வலது பக்கம் அப்படியே காலுக்கு போறோம். இப்ப எல்லாம் மேல் பகுதி தான் கழுவுறோம், கீழ்ப்பகுதி எப்படின்னு சொல்றோம். திரும்ப 4வது நடுவுல ஊத்துறோம். 5வது இடது பக்கம் ஊத்துறோம். கால், இந்த காலுடைய இடுக்குகளுக்கெல்லாம் நிக்கிறார்கள் கையை போட்டு அதை சுத்தம் பண்ணு, காலெல்லாம் தேய்க்கணும், எல்லாம் செஞ்சு மேலுக்கு அடுத்ததாக இறுதியாக இடது கைக்கு ஊத்துறோம். கையிட இடுக்குகளுக்கெல்லாம் கையை போட்டு நாங்க க்ளோஸால துறைக்கணும். மேலுக்கெல்லாம் மசாஜ் பண்றோம், மசாஜ் பண்றோம். திரும்ப தண்ணி எடுத்து ஜனாசாட அவுரத்துக்கு நாங்க என்ன செய்யணும், தண்ணி அடிக்கணும். ஜனாசாட அவுரத்துக்கு
இந்த சீலை அப்படியே கிளப்பி கொண்டு நாங்க உள்ளுக்கு தண்ணி அடிச்சா சரி. ஏதாவது குளிப்பாட்டும் போது வெளியாகிற மாதிரி இருந்தால், இப்ப அடிக்கழிவு இருப்போம், ஜனாசாவை குளிப்பாட்ட கூட தூக்க கூட அசைக்க கூட மீண்டும் மலை ஜலங்கள் வெளிப்படுகிற மாதிரி இருந்தால் நம்ம தண்ணியால கழுவ கோலையை அதை மொத்தமாக சுத்தப்படுத்தி விட வேண்டும். குளிப்பாட்ட கோலையே அதை திரும்ப குளிப்பாட்ட வேணுங்கிற எந்த அவசியம் இல்லை. குளிப்பாட்டும் போதே தண்ணீரால் அதை முழுமையாக சுத்தம் பண்ணி எங்கட கையில கிளவுஸை போட்டு அந்த துவாரங்களில் எல்லாம் கையை போட்டு அழகா நாங்க சுத்தம் செய்யலாம். சுத்தம் செஞ்சு முடிஞ்சிட்டோம்டா கணியத்துக்குரிய சகோதரர்களே, முழுமையாக தண்ணீரால் மேல் பகுதியை நம்ம கழுவி முடிக்கும். மேல் பகுதியில எல்லா இடமும் தண்ணி ஊத்தியாச்சு, பின்னுக்கு தண்ணி படல. பின்னுக்கு இந்த ஜனாசாவை நாங்க புரட்டி கழுவுறதுக்கு லேசான ஒரு முறை, வலது பக்கம் புரட்ட போறோம் என்றால் இந்த வலது காலை இப்படி பின்னி போட்டா சரி. வேதனைப்படுத்த கூடாது, ஜனாசாவை அடிச்சு உடைக்க கூடாது. லேசா இந்த காலை நீங்க தூக்குனீங்கன்னா வரும். இந்த காலை இப்படி போட்டா இவரை இஞ்சால ஒரு ஆள் அங்கால ஒரு ஆள் பிடிக்க போல அவர் லேசா அப்படி பிறழுவார், லேசா பிறழுவார். இப்ப இந்த அவுரத் தெரியாம இந்த சீலையால மறைச்சு கொண்டு தண்ணியில இருந்து திரும்ப எடுத்து இப்படி இந்த பகுதிக்கு நாங்க ஊத்துவோம். தண்ணியை ஊத்தி பின்னுக்கு ஃபுல்லா தண்ணி ஊத்திட்டோம் என்றால் ஜனாசாவை திரும்ப இப்படி வச்சு இந்த காலை எடுத்து வச்சு போட்டு இந்த காலை தூக்கி திரும்ப பின்னி போறது. பின்னி போட்டு அவர் எந்த பக்கம் பெறட்டும், பெரட்டி திரும்ப பின்பக்கத்துக்கு தண்ணி ஊத்தி ஃபுல்லா என்ன செய்யும், கழுவும். கழுவி முடிஞ்சால் ஒரு சரம், அப்ப நம்ம முடிக்க கூட 13 15 முடிஞ்சிடு தண்ணியால. முழுசா ஒரு உடம்ப கழுவி முடிச்சிட்டோம் சொன்னா தண்ணியால ஒரு சரம் கழுவி முடிஞ்சாச்சு. தண்ணியால கழுவி முடிச்சாச்சு. 2வது பக்கெட் இலந்த இலை. அதே மாதிரி முதலாவது தண்ணீரால் எப்படி குளிப்பாட்டினோமோ அதே மாதிரி தான் இலந்த இலையாலையும் குளிப்பாடும். தண்ணீர் எடுக்கிறோம், இலந்த இலை தண்ணீரை கையில இருந்து ஆரம்பிச்சு முகத்துல இருந்து ஆரம்பிச்சு வலது நடுப்பக்கம் இடது இடது கை திரும்ப நம்ம வலது பக்கம் பெரட்டி இடது பக்கம் கலட்டி ஃபுல்லா ஊத்தி முடிச்சு கழிட்ட முடிச்சுன்னா 2வது முறையும் முடிச்சு. கடைசியாக கணியத்துக்குரிய சொல்ல கற்பூரம். கற்பூரம் கரைச்ச நீர். இந்த கற்பூரம் கரைச்ச நீரை இப்ப நம்ம தண்ணியாலையும் இலந்த இலையாலையும் ஃபுல்லா கழுவுன மாதிரி கழுவையில. ஏன், அது கொஞ்சம் தான் வரும், ஒரு தண்ணி கோப்பைக்குள்ளான் வரும். அதை 10 தரம் 15 தரம் ஊத்துற அளவு காணாது. அதனால இதை ஊத்தக்குள்ள குளிப்பாற்றால் கவனமா இருக்கணும். கடகடந்து ஊத்தி முடிய கூடாது, முடிச்சா இது காணாம போயிடும். அதால இதை நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி தேய்க்கணும் எல்லா இடத்தையும். இப்ப நம்ம தண்ணி இல்லைன்னா எப்படி உதவி செய்வோமோ, வீட்டுல தண்ணி இல்ல தெப்பால சொட்டி சொட்டா வருதுன்னா எவ்வளவு நூதனமா எடுத்து எல்லா பக்கமும் துறப்போமோ அது மாதிரி இந்த கற்பூர தண்ணீரை நாங்க அழகா கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி எல்லா இடத்துலயும் படுத்தணும். அப்படியே தலைமாடு அவரோட தலை அவரோட கால் கை எல்லாமே முன்னுக்கு படுத்தி அதே மாதிரி பிரட்டி பின்னுக்கும் படுத்தி இந்த பக்கமும் பிரட்டி அதை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஃபுல்லா தேய்ச்சி விட்டோம் என்றால் 3வது தரம் கற்பூரத்தால கழுவி முடிச்சு. இதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இறுதியாக கற்பூரத்தால் கழுவி கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு தண்ணியோ எதுவுமே சேர்க்க கூடாது. 3 முறை தான் ஒரு ஜனாசா குளிப்பாரு. முதலாவது தண்ணீர் முழுமையாக கழுவி முடிச்சா ஒரு தரம். 2வது இலந்தை நீர் அல்லது சவர்க்கார தண்ணீர். இப்ப இலந்தை இலையால கழுவுனீங்கன்னா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே கற்பூரத்தால 3வது கழுவுற ரேஸ். ஆனா சோப்பால நீங்க கழுவுனீங்கன்னா திரும்ப தண்ணி தேவைப்படும், திரும்ப தண்ணி தேவைப்படும். அப்ப 3ல முடிக்கலாது. எத்தனைல முடிக்கணும், 5ல முடிக்கணும். முதலாவது தரம் தண்ணியால கழுவணும், 2வது தரம் சோப்பால கழுவுறோம். சோப்பால கழுவுனா மீண்டும் நம்ம 2 தடவைகள் தண்ணீரால கழுவ வேண்டும். அப்ப மொத்தம் 4. கடைசியா கற்பூரம் 5. அந்த சோப்பு தண்ணி போகணுமே, அதுல நுர போகணுமே. திரும்ப தண்ணியால ஊத்தி ஒரு தரம் ஃபுல்லா ஆள முன்னுக்கு பின்னுக்கு கழுவி முடிச்சிட்டோம். திரும்ப 4வது தரமும் தண்ணியால ஊத்தி கழுவி முடிச்சிட்டோம். 5வது தரம் இறுதியாக கற்பூரத்தால கழுவணும். இது சோப்பு சேர்த்தா இந்த பிரச்சனை வரும். சோப்பு இல்லை என்றால் நாங்க இலந்தை இலை கிடைக்குமாக இருந்தால் ரொம்ப ஏற்றமானது. 3 சரத்தோட ஜனாசாவை குளிப்பாட்டி முடிச்சிடும். குளிப்பாட்டி முடிச்சால் அதுக்கு பிறகு இந்த அவுரத்துல சீலையை நாங்க எடுத்து போட்டு ஜனாசாட உடம்புல இருக்கிற தண்ணீரை ஒத்தலாம். சிலரை பாக்குற நாங்க அது தண்ணி ஒத்தக்கூடாது, அப்படியே கஃன் செய்யணுங்கிற நிலையெல்லாம் பார்க்கிறோம், அது தவறு. லேசா நாங்க இப்ப கற்பூரத்தால கழுவுனா கற்பூரத்தினுடைய துண்டுகள் கண் பகுதி மூக்கு பகுதி தாடிகள் அதே மாதிரி ஜனாசாவுடைய முடிகளுக்குள்ள பொறுத்து விடு கிடக்கும். அவைகளை லேசா நாங்க சுத்தம் செஞ்சு ஒரு சீலையால துறைச்சி மொப்பண்ணி அவரோட உடம்புல இருக்கிற ஈரத்தை எல்லாம் அழகா துறைக்கலாம். துறைச்சி எடுத்துட்டோம் என்று சொன்னால் கணியத்துக்குரிய சகோதரர்களே அதுக்கு பிறகு ஜனாசாட வாய் தொடர்ந்தும் திறந்திருக்குமாக இருந்தால் அவரோட நாடிலிருந்து தலைமாட்டில ஒரு முடிச்சு போடலாம். அதே மாதிரி இந்த கால்ற 2 விரல்களுக்கும் ஒரு முடிச்சு போடலாம். ஏன் இதை போடுறோம்டா, இந்த கால் இப்படி இருக்கும் போது கஃன் சீலையை பிரிக்கும். அந்த காலை சேர்த்து வச்சு பெருவிரலுக்கு ஒரு முடிச்சு போடும் பொழுது அந்த கால் கஃன் சீலையை பிரிக்காது. அதனால இதுக்கு முடிச்சு போடுவதும் நாடிக்கு வாய் திறந்திருக்காம முடிச்சு போடுவதும் அனுமதி, கட்டாயம் என்பதல்ல, சும்மா இருந்தா தேவை. அதே மாதிரி உடம்புல எங்கேயாவது ரத்தம் லீக் ஆனால் பிளட் வார மாதிரி இருந்தால் அங்கே நாங்க பஞ்சை வச்சு ஒரு சின்ன பிளாஸ்டர் அடிச்சு கொள்ளலாம். கெனுலா போட்ட இடங்கள் அல்லது உடம்புல காயம் இருக்கிற இடங்களுக்கு ரத்தம் வந்தால் நாங்க மேலதிகமான சீலைகள் பஞ்சுகள் கொட்டுணுகளை பாவிக்கிறதுல எந்த விதமான தவறும் இல்லை.
அப்ப ஜனாசாவினுடைய கைகள் நான் சொன்னது மாதிரி தக்பீர் கட்ட தேவையில்ல. ஜனாசான கை இப்படித்தான் இருக்கணும், கவன் செய்யக்கூடும். தக்பீர் கட்டினீங்க என்றால் கண்ணியத்துக்குரிய சோழலை உண்டு மார்க்கத்துக்கு முரண். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்ட சொல்லல. இரண்டாவது கஃன் செய்யும் போது அந்த தக்பீருடைய முடங்கைகளை தான் நிறைய ஜனாசாவுல பார்த்திருக்கோம். ஜனாசால சீலைகளை அப்படியே அவிழ்த்திரும் லேசா. எனவே கைகளை இப்படி வைக்கிறது தான் நாங்க கஃன் செய்யறதுக்கும் ரொம்ப லேசான முறை. அப்ப நாங்க ஃபுல்லா ஜனாசாவை சீலை தான், ஜனாசாவை குளிப்பாட்டி கற்பூரத்தாலை முடிச்சதுக்கு பின்னால இந்த அவுரத்துல சீலை எடுக்கணும். அதே மாதிரி இந்த சீலையை மேல போட்டு நம்ம கவன் செய்யற சீலை இல்லை, இது எக்ஸ்ட்ராவான துணி. கவன் செய்யற சீலை கடைசியரி இப்ப நாங்க ஒத்த போறோம் ஆளை, இதை போட்டு இந்த ஈர சீலைய இப்படி உள்ளால பிடிச்சி இழுத்தா இது வந்து அவுரத்தை பார்க்க கூடாது, அதான் மெயின். இதை வச்சுக்கொண்டு இப்ப ஒரு எக்ஸ்ட்ரா சீலை எடுத்து கால் கை முகம் உள்பகுதி பின்பகுதி எல்லாத்திலையும் நம்ம ஒத்தி அந்த ஜனாசாவை காஞ்சி நிலைக்கு எடுத்துட்டோம்டா அடுத்த மூணாவது ஸ்டெப் இந்த ஜனாசாவை நம்ம கஃன் செய்யற துணியில வச்சு சுத்துறது. அவ்வளவுதான். வா நித்திரவேதான். இப்ப நம்ம கஃன் செஞ்சு ரெடியா இருக்கு. இத பிரிச்சு ஆளை பெக் பண்றது. இப்ப இந்த சுருக்கு முடிஞ்ச லேசா அழுத்தீங்கன்னா வரும். அதே மாதிரி நீங்க எங்க வச்சு கஃன் செய்ய போறீங்களோ கட்டிலாக இருந்தால் அந்த கட்டில இப்படியே விரிக்கிறது, அப்படியே ஓடுறா. இந்த சுருக்கு முடிச்சு எடுத்துட்டு இந்த சீலையை இப்படி விரிச்சிடுங்க. இந்த சுருக்கு முடிச்சு எடுத்துட்டு இந்த சீலையை அப்படியே விரிச்சுடுங்க, இப்படியே விடுங்க. இதையும் அப்படியே போடுங்க. ஆக சிம்பிளான வேலை. இப்ப இந்த வலது சீலையை இப்படி போடுறோம், இடது சீலையை இப்படி போடுறோம். நடுவுல போட்ட சீலையை கையில் எடுங்க, நடுவுல போட்ட சீலையை கையில் எடுங்க. இது கடைசியா பெக் பண்றது. இப்ப ஜனாசாவை இந்த பின்னல் பகுதியில நம்ம வளர்த்தாட்டினா சரி. இப்படி பின்னி போடும். முன்னுக்கு பின்னுக்கு ஆயிருந்தா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டா சரி. ரைட், வாங்க மேல வாங்க. மையத்தை கூப்பிட்டா வரா, தூக்கிட்டு போகணும். ரைட் ரைட். இப்ப நம்ம இவரை தூக்கி இப்படி வளர்த்தாட்டிட்டு சொன்னாக்கன்னு இதுக்குரிய சோறுல மேலுக்கு ஒரு சீலை இருக்கும், அந்த எக்ஸ்ட்ரா சீலை தான். மேலுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சீலை போட்டு தானே இருப்போம். இப்படி சீலை இருக்கும். ஜனாசாவை தூக்கி நம்ம கஃனுக்கு மேல வச்சுட்டோம். இப்ப மூணாவது சீலை போத்தணும் என்றால் இந்த மூணாவது சீலை எடுத்து ஒன்றும் செய்யறல்ல, ரெண்டு பக்கத்துக்கும் தலைக்கும் கால் மாட்டுக்கும் இடம் எடுத்து இப்படி வச்சுட்டு இந்த சீலை இழுத்து எடுத்தா சரி. ஆள முடியறாய். ரைட். இப்ப என்ன செய்யணும் என்றால் எல்லாமே வலது பக்கம். இந்த சீலையை நல்லா எங்கெல்லாம் உள்ளுக்கு அனுப்பலாமோ அப்படி உள்ளுக்கு அனுப்புறது. ஆளை ஃபுல்லா பெக் பண்றது இந்த சீலை கீழுக்கு அனுப்புறது. அதே மாதிரி இந்த பக்கமும் உள்ளுக்கு செருகிறோம். ஆளை பிரட்டி நிக்கிறாக்களோட உதவியோட ஆளை ஃபுல்லா அப்படி பெக் பண்ணா இப்படி ஒரு துண்டு வரும். இது இப்படி இருக்கணும் கடைசியா கட்டுறதுக்கு. ஃபுல்லா பெக் பண்ணியாச்சு. அதே மாதிரி தலைமாட்டையும் பிடிச்சி வச்சோம்னா சரி. திரும்ப அடுத்தது வலது பக்கமா என்ன தொங்குற சீலை எடுத்து இப்படி நல்லா அப்படி டைட் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு டைட் பண்ணாலும் சீலை வராது. ஏன்னா ஆள் மேல பாரம், ரெண்டாவது பின்னல் அடிப்படையில போட்டுருக்கோம், லேசில சீலை வராது. இப்படி ஃபுல்லா நல்லா இழுத்து சுருக்கம் இல்லாம இங்கேயும் எடுக்கும். அது மாதிரி இடது பக்க துண்டு இப்படி எடுக்க. ரைட். இப்படி எடுக்கும். இதை காலுக்குள்ள அனுப்பணும். இதையும் கீழுக்கு எப்படி எல்லாம் அனுப்ப இயலுமோ அவ்வளவுக்கு அனுப்பணும். இப்ப ரெடி. இதை எப்படி பிடிக்கும், இந்த சீலையில இதை இறுக்கி பிடிக்கும். இது சுருக்கு முடிச்சு. என்னன்னா நான் சொன்ன மாதிரி கபருக்குள்ள போனது பிறகு இந்த சீலையை நம்ம அவுட் விடணும். ஏன் இது கஃன்ல இல்லாது. இது அப்படி ஒரு சுருக்கு முடிச்சு. அடுத்தது நடுவுல இருக்கிற சீலை விரியக்கூடாது என்பதற்கு இந்த முடிச்சு. பெரும்பாலும் நடுவுல தான் நமக்கு பெருசா தேவை. இந்த வகுத்து பகுதி சுருக்கு முடிச்சு. மூணாவது இந்த பகுதி இதை அப்படியே கூட்டி சுருக்கு முடிச்சு. சுருக்கு முடிச்சு. இப்ப நம்ம கடைசியா குளிப்பாட்டிட்டோம், கஃன் செஞ்சிட்டோம். கணவனை மனைவி பார்க்கணும். ஃபுல்லா மூறத்துக்கு முதல் மனைவி பார்க்க போறான்னா கூப்பிட்டு டக்கண்டு மூத்த காட்டி எப்படி மூடுனா சரி. மூடுனது பிறகு திரும்ப துறக்கல. வாராக்கள் போராக்கள் கபூர்ஸ்தானத்துல வச்சு காட்ட போறோம்ங்கிற கதையே சரி வராது. ஃபுல்லா நீங்க கஃன் செஞ்சு மூடுறதுக்கு முன்னாடி தான் பாக்குறது அனுமதி. மொத்தமா மூடி கஃனை கட்டிடம் சொன்னால் தூக்கி கொண்டு போனா அதுக்கு பிறகு பிரிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. அப்ப கடைசியா யாரெல்லாம் பாக்குறது அவங்களோட குடும்பத்துல வெளிநாட்டுல இருந்து வந்திருப்பாங்க, கொழும்புல இருந்து வந்திருப்பாங்க, பார்க்க போறோம்டா குளிப்பாட்டி கஃன் செஞ்சதுக்கு பிறகு அவரை காட்டி போட்டு மர கணியத்துக்குரிய சோழலே
மொத்தமா எல்லா பக்கமும் பெக் பண்ணி 3 பக்கமும் இப்படி முடிச்ச போட்ட மனுஷனால் ஜனாசா ரெடி. அதுக்கு பிறகு நாங்க வலது பக்கம் பாய இப்படி சுத்துறோம். இது கொஞ்சம் சின்ன பாய இருக்கு, இடது பக்கம் சுத்துறோம். அதே மாதிரி முடிச்ச போடும். இப்படி செட்டப்பை சேஞ்ச் வச்சால் ரொம்ப லேஸ். இது ஒரு முடிச்சு, எல்லாம் சுருக்கு முடிச்சு அவுக்குறதுக்கு லேசா. கபரஸ்தானத்துக்கு போனோம்னா பாய எடுப்போம் நம்ம வெளியே. ரைட். அதே மாதிரி தலைமாறு. இவ்வளவுதான் ஒரு ஜனாசாவை குளிப்பாடை கபனுறது. அப்படியே நம்ம தூக்கிட்டு பள்ளிவாசலுக்கு போய் தொழுகை நடத்துவோம். தொழுக முடிய மக்கபராவுக்கு போவோம். மக்கபராவுல இந்த முடிச்சு அப்படி பிடிச்சி அவுட்டு உடனே இது வரும். பாய் எடுத்து போட்டு ஜனாசாவை மட்டுமே அப்படி தூக்கி கொடுப்போம். இது அவுட்டு போட்டு பாய் எடுத்து போட்டு பாய் கபருக்கு வைக்கிறல்ல, ஜனாசாவை எல்லாரும் சேர்ந்து தூக்கி அப்படி அந்த முடிச்சு போடுறது. இது லேசா அப்படி பிடிச்சா தூக்கப்படும். அங்கால தலைமாட்டு முடிச்சையும் நடுவுல ஒரு ஆள் பெக் பகுதியிலையும் பிடிச்சா லேசா ஜனாசாவை தூக்கி அப்படியே மக்கபராக கொடுப்போம். அவங்களும் அப்படியே வாங்கி மக்கபராக்குள்ள வச்சு போட்டு இப்படி கிபிலாவை நோக்கி வலது பக்கமாக சாச்சி கீழுக்கு மண்ணை சாதி போட்டு இந்த முடிச்ச இப்படி ஒரு இழுவ அப்படியே விட்டா சரி, திரும்ப எடுக்கிறல்ல வெளியால. இப்படி ஒரு இழுவ, இந்த முடிச்ச இப்படி ஒரு இழுவ இழுத்து அவுட்டுட்டு போட்டு மஞ்சள் பொட்டியை வாங்கி ஜனாசாக்கு மேல பதிச்சா ஜனாசாவை நல்ல கம் செஞ்சாச்சு. அதுக்கு பிறகு மண்ணை போட்டு நம்ம மூடுறோம். அவ்வளவுதான். இவ்வளவுதான் கணிதக்குரிய சூழல. ரொம்ப சிம்பிளான ஒரு ஜனாசாவை கஃன் கிழிக்கிறது இப்படித்தான், ஜனாசாவை குளிப்பாற்ற இப்படித்தான், ஜனாசாவை நல்லடக்கம் செய்யறது இப்படிதான். கபருக்குள்ள வைக்க கூட பிஸ்மில்லாஹி வ அலா மில்லதி ரசூலில்லாஹ் என்று சொல்லி நம்ம ஜனாசா வச்சா சரி. இது கஷ்டமா? இதுக்கு ஒரு ஆலிம் தான் வரணுங்கிற எந்த விதமான அவசியமும் இல்லை. நம்மளே லேசா செய்யலாம். எனவே அதனாலதான் இதை செஞ்சு காட்டி. ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளு. அடிக்கழுவுற மெதட். அடிக்கழுவுதல் என்பது ஏதாவது வாரம் மாதிரி இருந்தா நாங்க என்ன செய்வோம், ஜனாசாவுக்கு அடிக்கழுவோம். அப்ப ஜனாசா வீட்டுல அடிக்கழுவும் போது லேசா நம்ம தண்ணி அடிச்சும் எங்கட கையில கிளவுஸ் போட்டுக்கொண்டும் அடிக்கழுவலாம். ஏதாவது உள்ளுக்கு இருக்கும் என்று நம்ம பயப்பட்டால் இந்த வகுத்து பகுதியில கையை வச்சு அப்படியோ ஜனாசாவை கொஞ்சம் தூக்குனா சரி. இப்படி தூக்க கூடயே உள்ளுக்கு இருக்கிற எல்லாமே வெளியே வரும். அடிக்கழுவு நாட்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். லேசா அப்படி வகுத்து அமர்த்தினா சரி, எல்லாமே வெளியே வரும். அதுக்காக போட்டு அமர்த்தி சண்டை உடிச்சு இப்படி எல்லாம் குத்தி இது செய்யறது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. லேசா நீங்க இப்படி உருவிட்டாலே ஜனாசாவினுடைய வகுத்து குளிக்கிறதுல எல்லாம் வரும். விடும் விடும் விடுங்க. இவ்வளவுதான் ஆகலேஸ். அதுக்கு பிறகு கீழுக்கு நம்ம கையை போட்டு துவாரங்கள்ல கையை போட்டு கிளவுஸ் போட்டு கட்டாயம் தண்ணி அடிச்சு சுத்தப்படுத்தினால் கணிதக்குரிய சோழ அவ்வளவுதான் அடிக்கழுவு. இது குளிப்பாடுறதுக்கு முதல்